கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற பரிசுத்தவான்கள் ஏராளம் பேர்கள் வேதத்திலே இருக்கிறார்கள். அதிலே இந்த நாளிலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீது, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீது. இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தாவீதுகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், இல்லை தொழில் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை எந்த வேலை செய்தாலும், ஒருவேளை கூலி வேலை செய்து கொண்டிருக்கலாம், பரவாயில்லை. அந்தந்த இடங்களில் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது தாவீது சிறு பிராயத்திலே அதிகமாய் கர்த்தரை நேசித்தார். ஆண்டவர் மேலே அன்பு கொண்டார். ஆண்டவர் மேலே அளவில்லாத பாசம் கொண்ட ஒரு தாவீது. நிறைய ஊழியக்காரர்கள் நான் கேட்டிருக்கிறேன், தாவீதுனுடைய வீழ்ச்சியை தான் கூடுதலாக பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தாவீதுனுடைய தேவனோடு கூட உள்ள அணுகுமுறை ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். ஹல்லேலூயா. சிறு பிராயத்திலே அந்த மனுஷன் கர்த்தரை நேசித்த ஒரு தேவ மனுஷன். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.